முட்டை கிரேவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா, இது போல செஞ்சு பாருங்க. குறைவான பொருட்கள வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். வாங்க குயிக்கா ரெசிபி பார்த்துடலாம். ஒரு தவால 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 5 வேக வச்ச முட்டையும் சேர்த்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா சோம்பு, 2 ஏலக்காய், 2 வரமிளகாய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு, பொரிஞ்சதுமே 2 மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிருங்க. அதுக்கப்புறம் 1 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு 2 தக்காளியை மிக்ஸி ஜார்ல விழுது அரைச்சு அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை, 1/4 ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலா, கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நம்ம சுவையான முட்டை கிரேவி சூப்பராக ரெடி. தேங்க்யூ.